ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். கிளிடின்ற ஒரு ஊரில் ஷாம் என்ற பையன் இருந்தான். அவள் ஒரு அழகான நாய்க்குட்டி வளர்த்துருந்தா. அது பேர் மேக்ஸ். மேக்ஸும் ஷாமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. ஷாம் எங்கே போனாலும் மேக்ஸை கூடயே கூட்டிகிட்டு போவான். அதிகமான நேரம் கூட அவன் கூடயே விளையாடிட்டு இருப்பான். அப்படி தான் ஒரு நாள் ஷாம் எந்த பார்க்குறான், மேக்ஸை காணும். மேக்ஸை காணுன்ற தெரிஞ்ச ஷாமு ரொம்பவே பயந்துடுறான். வீடு முழுக்க தேடுறான். ஆனால் மேக்ஸை எங்கேயுமே கிடைக்கல. ஷாம் தான் ஃப்ரெண்ட் நான்சி கிட்ட மேக்ஸை காணுன்ற விஷயத்த சொல்கிறான். இது தெரிஞ்ச நான்சி, ஷாம் நீ கவலைப்படாது, நீயும் நானும் 2 பேர் சேர்ந்து மேக்ஸை தேடலாம். ஒரு பக்கம் நான்சியோ இன்னொரு பக்கம் ஷாமு மேக்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஷாம் வீடு வீடாக போய் கேட்குறான், மேக்ஸை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்ட்டு. அப்போதான் நான்சி கத்துறான், ஷாம் ஷாம். அந்த பக்கம் பால்காரையா மேக்ஸை காட்டு பக்கத்தில் போகிறது பார்த்தாராம். வா ஷாம், நீ நான் சேர்ந்து காட்டில் போய் மேக்ஸை தேடலாம். ஷாமோ நான்சியோ காட்டுக்கு கிளம்பிட்டாங்க மேக்ஸை தேட. ரொம்ப தொழுவாக நடந்துனே போயினே இருந்தாங்க. ஆனால் மேக்ஸை கிடைக்கல. அதுக்கு நான்சி, ஷாம் இருட்டுனே ஆயினே இருக்குது, வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், இதுக்கப்புறமா மேக்ஸ் கிடைப்பான்னு எனக்கு தெரியல. அப்போதான் ஷாமுக்கு மேக்ஸை தெரியுறான். ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே உக்காஞ்சி மேக்ஸை ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கான்ட்டு. இது பார்த்த நான்சி, ஆமாம் ஷாம் அது மேக்ஸே தான். ஆனால் அவன் என்ன பார்க்குறான், பார்த்தா அழகான மயிலுங்க டான்ஸ் ஆடுறது மேக்ஸை ரசிச்சுட்டு இருந்தான். ஷாமு மேக்ஸை குரல் கொடுத்து உடனே மேக்ஸு ஓடி வந்து ஷாமை கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறான். நான்சி, ஷாம் இந்த மயில் டான்ஸ் ஆடுறது பார்க்கவா மேக்ஸ் அவ்வளோ தொழு வந்தா? ஷாம், நான்சி எனக்கு மயில் டான்ஸ் ஆடுறது ரொம்பவே பிடிக்கும். நானும் மேக்ஸும் தினிக்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடி டிவியில் மயில் டான்ஸு எப்பயுமே பார்க்குறது வழக்கம். அது பார்த்ததுக்கப்புறமா தான் நாங்கள் 2 பேர் தூங்கவே போவோம். மேக்ஸு தினிக்கும் டிவியில் மயில் டான்ஸு பார்த்து ரொம்பவே ரசிப்பான். மயிலை ரெக்கை விரிச்சு ஆடுறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். ஷாமும் நான்சியும் மேக்ஸும் மயிலே நேரடியாக டான்ஸ் ஆடுறது பார்த்துட்டு ரொம்பவே மகிழ்ச்சி ஆனாங்க. அப்புறம் மேக்ஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க.